அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது. வார கடைசி ஆயிடுச்சு அப்படின்னாலே இருக்க காய் எல்லாத்தையுமே காலி பண்ணிடுறது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் குக்கரில் சாப்பாடை வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை வேகிறதுக்காக வச்சு விட்டுட்டேன். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்னைக்கு காய் சுண்டை வச்சுருந்தேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நிறைய காய் போட்டு காய் சுண்டை வச்சுட்டு லெமன் ரைஸ் இல்லைனா ரசம் சாதம், புளி சாதம் இதுக்கெலாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், 3 தக்காளி, அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எடுத்துக்கணும். ஒரு 5-6 பல்லு பூண்டு, இஞ்சி, சோம்பு, கசகசா, கொஞ்சோண்டு பட்டை சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வலுவலுன்னு வேணால் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த அளவுக்கு வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் இந்த காயை நல்லா வதக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 இல்லைன்னா 2 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த காய் தான் போடணும்னு இல்லை, வாழைக்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ எல்லாமே போட்டு செய்யலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, வேர்க்கடலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வரமிளகா, கறிவேப்பிலை, வெள்ளைப்பூடு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து சூடாக ஆக்கி வச்சுருக்க சாப்பாடை போட்டுட்டு கேஸை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி ஒரு 3 லெமனோட ஜூஸ் சேர்த்துருந்தேன். இந்த லெமன் சாதம் அப்புறம் அந்த காய் சுண்டை வச்சது, முட்டை, இது 3ஓட காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையில பிக்னிக் போகிறப்ப அம்மா இதை தான் செஞ்சு கொண்டு வருவாங்க. இங்கேருந்து நடந்தே போயிட்டு அந்த பசியில் இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.